ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெப்பர் இந்த பேன். இன்றைக்கி நம்ம சேனலில் சீஸ் கார்லிக் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீஸ் கார்லிக் பிரெட் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சுடானதுக்கப்புறமா அதில் 1.5 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து கொஞ்சமாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 7லேருந்து 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டை வந்து நல்லா அந்த பட்டர்லேயே நல்லா வதக்கிக்கலாம். பூண்டில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதை பூண்டை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். பூண்டை வந்து நம்ம பட்டரில் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த சீஸ் கார்லிக் பிரெட் சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் அண்டு ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம பூண்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த ஆல்ரெடி அந்த பேனில் பட்டர் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அந்த பட்டர்லேயே வந்து ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ப்ரெட் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதற்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம வந்து ப்ரெட்டில் வந்து கார்லிக் அண்ட் பட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ப்ரெட் மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இந்த சீஸ் கார்லிக் பிரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் ஆகும். 10 நிமிஷத்தில் பண்ணியே முடிச்சிடலாம். நார்மலாக கார்லிக் பிரெட் பண்ணுறதை விட இந்த மாதிரி சீஸ் போட்டு பண்ணி கொடுத்தோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக இதில் வந்து துருவி வச்சுருக்கிற சீஸ் சேர்த்துடலாம். சீஸையும் ப்ரெட்டோட எல்லா பக்கத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து அமுல் கியூப் சீஸ் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். சீஸ் சேர்த்ததுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் மேலே. கடைசியாக மேலே வந்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு தவா எடுத்துக்கலாம். தவா சுடானதுக்கப்புறமா அதில் தவாவோட எல்லா பக்கத்துலேயும் பட்டர் வந்து கொஞ்சமாக தடவிக்கலாம். அடுத்த நம்ம இதில் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை இதில் சேர்த்துடலாம். ப்ரெட்டை சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு 1 மினிட் மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 மினிட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி நம்மளோட சீஸ் கார்லிக் பிரெட் ரொம்ப சூப்பராக ரொம்ப கம்மியான டைமில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சீஸ் கார்லிக் பிரெட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.